வெல்கம் பேக் டு ஒய்வி ஸ்டுடியோஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஹாங்காங் வாரியர் அப்படிங்கிற ஒரு மூவி ரிலீஸ் ஆக போது. அதோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெய்லருக்கு ரியாக்ஷன் தான் பண்ண போகிறோம். கடைசியாக எனக்கு தெரிஞ்சு குங்ஃபூ ரிலேட்டட் மூவி பார்த்தீங்கன்னா கராத்தே ஹிட் தான் வந்தது. அதுதான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹிட் ஆனிச்சு, எல்லாராலையுமே பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குங்ஃபூ ரிலேட்டட் மூவி வந்து அதிகமாக மக்கள்கிட்ட போய் சேரல அப்படிங்கிறது தான் எல்லா கருத்து. ஹாங்காங் வாரியர் மூவி ட்ரெய்லர் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். Start. Sri Hanuman movie என்னடா makers இது? Hong Kong Warriors. Hong Kong திரை வரலாற்றில் 1000 கோடி வசூல் சாதனை செய்த மாபெரும் திரைப்படம். மங்கி கிங் திரைப்பட இயக்குனரின் அடுத்த பிரம்மாண்ட ஆக்ஷன் படைப்பு. ஹலோ, என்னப்பா இது? இது தப்பாகிது டவுன்லோட் பண்றா இல்லையே. தமிழ் ட்ரெய்லர் இதுதான் காமிக்கிறாங்க. கங்குவாக்கு டப் பண்ணவங்க வந்து இந்த மூவியோட ட்ரெய்லர் டப் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இதை பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து 6 days முன்னாடி கொடுத்துருக்காங்க. ஒரு 2 days முன்னாடி இன்னொரு ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. இது பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமே நம்ம வந்து ஒரிஜினல் ட்ரெய்லர் பார்க்கலாம். காமெடிக்கு நல்ல கேரண்டி. பார்க்கலாம் வாங்க. இதை போன்ற ஒரு ஆக்ஷன் திரைப்படம் இதுவரை வந்ததே இல்லை, 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 இனிமேல் வருவதும் இல்லை. ஆக்ஷன் திரைப்பட ரசிகர்களுக்கு இது ஒரு திருவிழா. ஹாங்காங் வாரியர்ஸ், ஹாங்காங் ஏம்மா கத்துற? ஆக்ஷன், எமோஷன், சென்டிமெண்ட் என அனைத்தும் கலந்த அற்புத திரை காவியம். எங்க கிட்ட இருந்து எப்படிடா நீ தப்பிப்ப? ஆக்ஷன் திரைப்பட ரசிகர்களுக்கு இது ஒரு மாபெரும் விருந்து. டூப்பே இல்லாத மைசிலிருக்கும் சண்டை காட்சிகளோடு தயாரிக்கப்பட்ட பவர்ஃபுல் ஆக்ஷன் திரைப்படம். இன்னைக்கு உனக்கு சாவுடா. ஆக்ஷன் திரைப்பட ரசிகர்களுக்கு இது ஒரு மாபெரும் விருந்து. இதை போன்ற ஒரு ஆக்ஷன் திரைப்படம் இதுவரை வந்ததே இல்லை, 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 இனிமேல் வருவதும் இல்லை. ஹாங்காங் வாரியர்ஸ், ஹாங்காங் வாரியர்ஸ், தவறாமல் பாருங்க, தவறாமல் பாருங்க. இது வந்து தமிழ் மூவிக்கு நல்லா ப்ரொமோட் பண்ணணுக்காக இந்த இது கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா ஐயோ செம காமெடியா இருந்துச்சுங்க. சத்த நேரம் அமைதியா இருக்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. இது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா அவங்க பேஜில் தான் விட்டுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தான். பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரிஜினல் ட்ரெய்லர் பார்க்கலாம் வாங்க. ஒரிஜினல் வீடியோ இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 days முன்னாடி விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இதுதான் ஒரிஜினல். இது அப்புறம் ஏன் 6 days முன்னாடி விட்டாங்கன்னு தெரில. பட் வாங்க ஒரிஜினல் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சைனாவின் சரித்திரத்தில் இது ஒரு மறக்க முடியாத ஆண்டு. ஹாங்காங்கை சைனாவிடம் ஒப்படைக்க UK ஒப்புதல் அளித்துள்ளது. நீ நிறைய வேலை பார்க்குற, நிறைய சம்பாதிக்கிற. எதுக்காக? உங்களால் ஐடி கார்டு பண்ணி தர முடியும்? எனக்கு இது வேண்டாம். சொல்றேன் கொடுங்க. கேக்குறானேடா பாவம், கொடுத்து அனுப்பு. நான் கேங்ஸ்டர் கிடையாது. யார் நீ? எனக்கு பணம் வேணும். இங்க அதை விற்க முடியாது. இந்த வால் சிட்டில நீ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணா உனக்கு ஹெல்ப் கிடைக்கும். கேஸ் டெலிவரி சார். நீ நிம்மதியா இங்க தூங்குறன்னா அதுக்கு காரணம் இந்த வால் சிட்டி இல்ல, இங்க இருக்கிற மக்கள். அந்த லோக்க உண்மையிலே தமிழ் டப் செம்மையா பண்ணியிருக்காங்க. தமிழ் டப் நல்லா இருக்கு. பட் அது முன்னாடி பார்த்தீங்கன்னா அது சும்மா காமெடிக்குன்னு விட்டுறாங்க. பட் ஆனால் இதில் தமிழ் டப் செம்மையா பண்ணியிருக்காங்க. கேடுங்க. இனிமே அவனை காப்பாற்ற முடியாது. உள்ளும் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் தான். உங்க கையில தான் இருக்கு யங்ஸ்டர்ஸ். ஃபுல் ஆக்ஷன் மூவி தான்.
என் ஹெல்ப் ஏதாவது வேணுமா? என்ன அக்கா. சாகலையா? இதை முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஹாங்காங் வாரியர்ஸ் 24th ஜனவரி. உண்மையிலே ஆக்சுவலாக ட்ரெய்லர் செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு கும்ஃபு மூவியில் ஒரு செம்மையான ஒரு மேசிவ் ஹிட்டான ஒரு காம்போ. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா விஷுவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. இது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்சஸாக தான் இருக்குது. செம்மையான அடிதடி உள்ள மூவி தான். உண்மையில செம்மையாக இருக்கும்னு நம்புகிறேன். ஆனால் அந்த லேடியை மட்டும் தயவு செஞ்சு எந்த இதுக்கு விட்டுறாதீங்க. அது எதுக்கு கொடுத்தாங்கங்கிறது தெரில. ஓரளவுக்கு வந்து தமிழ் மூவிஸ் அதிகமாக ரீச் ஆகணுன்றக்காக அந்த வாய்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நார்மலாகவே பேசியிருக்கலாம். ஆனால் உண்மையிலே ஒரிஜினல் ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. 24th ஜனவரி தேட்டரில் பார்க்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா சேனலுக்கு அப்போ சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பேசிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ.